இப்போ இக்னோவில் ஜூலை அட்மிஷன் எடுத்திருக்கீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு டவுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் இப்போ ஜூலை அட்மிஷன் எடுத்திருக்கேன். டிசம்பர் 2026 ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத முடியுமா? அப்படி முடியும்னா இல்லை நெக்ஸ்ட்டு ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? மேலும் இயர் வைஸ் ப்ரோக்ராம்னா அசைன்மெண்ட் எப்போ சப்மிட் பண்ணணும், இல்லை செமஸ்டர் வைஸ் ப்ரோக்ராம்னா அசைன்மெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணணும், இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் முழுசாக கிளியர் ஆகிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோ பல்ஸ். இப்போ ஜூலையோட 2026 அட்மிஷன் ப்ராசஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. இக்னோவோட கரண்ட் அப்டேட் படி பார்த்தோம்னா ஜூலை 2026 ப்ளஸ் அட்மிஷனோட டெட்லைன் ஆகஸ்ட் 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ புதுசாக அட்மிஷன் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம்னே சொல்லலாம். முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். இக்னோவில் பொதுவாக ஜூன் அப்புறம் டிசம்பர் மந்தில் தான் டேர்ம் அண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஆனால் ஜூலையில் அட்மிஷன் எடுத்த எல்லாருக்கும் டிசம்பர் 2026 எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்லி சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ப்ரோக்ராம் இயர் வைஸாக செமஸ்டர் வைஸாக அந்த ப்ரோக்ராமுக்கு அப்ளிகபிளான மினிமம் ஸ்டடி பீரியடெல்லாம் என்ன, நீங்கள் எழுத போகிற கோர்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடெல்லாம் இருக்கா, ரிக்வயர்டு அசைன்மெண்ட்ஸு சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, இந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போது இயர் வைஸ் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி பார்த்தோன்னா இக்னோ அகாடமிக் கேலண்டரில் இயர் வைஸ்னால் ஜூலை செக்ஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற விண்டோ சப்மிட் பண்ணுற டேட்டு பொதுவாக அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை ஜூலையில் அட்மிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இயர் வைஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடனே அசைன் சப்மிட் பண்ணோன்னு எல்லாருக்கும் ஒரே மாதிரி செப்டம்பர் டெட்லைன் கிடையாது. அவங்களோட அப்ளிகபிள் டேர்ம் அண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதோட அசைன்மெண்ட் சைக்கிளை வச்சு ப்ரோக்ராம் வைஸு செக் பண்ணி பார்க்கணும். இயர் வைஸ் ப்ரோக்ராமுக்கு டேர்ம் அண்ட் எக்ஸாம் ஜென்ரலாக ஜூன் இல்லைன்னா டிசம்பரில் இருக்கும். ஆனால் டிசம்பர் 2026க்கு எலிஜிபிளாக இல்லையானுங்கிறது பர்டிகுலர் ப்ரோக்ராமோட மினிமம் டியூரேஷன் கோர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷனோட அடிப்படையில் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஜூலை அட்மிஷன் டிசம்பர் எக்ஸாம்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அடுத்தது நம்ம இப்போ நீங்கள் செமஸ்டர் ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இக்னோவோட அகடமிக் கேலண்டரில் ஜூலை செக்ஷனில் செமஸ்டர் ப்ரோக்ராமுக்கு அசைன்மெண்ட்டோட சப்மிஷன் ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், அதோட எவாலுவேஷன் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்கும், டேர்ம் அண்ட் எக்ஸாம் டிசம்பர்லேருந்தா ஜென்ரலாக ஒரு ஷெடியூல் இருக்குது. ஆனால் ஜூலை 2026 செமஸ்டருக்கு அட்மிஷன் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசம்பரில் டேர்ம் அண்ட் எக்ஸாம் இருக்குமான்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இங்கே எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். அது எப்படின்னா உங்கள் ப்ரோக்ராமோட ஃபஸ்ட் செமஸ்டர் கோர்ஸு டிசம்பர் எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருக்கா அப்படின்னு ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸையும் அஃபீஷியல் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்து அசைன்மெண்ட்டை பற்றி என்ன அப்படின்னா அசைன்மெண்ட்டை நம்ம கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இக்னோவோட கரண்ட் அசைன்மெண்ட் போர்ட்டலில் போயிட்டு ப்ரோக்ராமு கோர்ஸோட கோடை சர்ச் பண்ணி உங்கள் ஜூலை 2026 செக்ஷனுக்கு வேலிடான லேட்டஸ்ட் அசைன்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். ஒரு கோர்ஸுக்கும் டியூ டேட் ஒரே மாதிரியே இருக்குன்னு அவசியமே கிடையாதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ ஜூலை 2026 அசைன்மெண்ட்டுக்கு டிசம்பரில் தான் டேர்ம் அண்ட் எக்ஸாம் சப்மிஷனுக்கு முன்னாடி 13th நம்ம சப்மிட் பண்ணணும். சில கோர்சஸுக்கு அக்டோபர் 31 வரைக்கும் வேறு டேட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம கூகுளில் இருக்கிற பழைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எழுதக்கூடாது. எப்போவுமே ப்ரோக்ராமோட கோடு, கோர்ஸோட கோடு, வேலிட் செக்ஷன், டியூ டேட்டு இந்த நாளையும் நம்ம செக் பண்ணணும். சரி, எக்ஸாம் எழுத என்ன பண்ணணும்? எக்ஸாம் எழுதும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணால் மட்டும் போதாது. இக்னோவில் டிஇ ஒரு எக்ஸாமுக்கும் ஃப்ரெஷ்ஷான எக்ஸாமினேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேபிள் அசைன்மெண்ட் சப்மிஷன், வேலிட் கோர்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன், மினிமம் ஸ்டடி பீரியட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்புறம் எக்ஸாம் ஃபார்மோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் வந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ண வேண்டாம், அதை கரெக்டாக செக் பண்ணணும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை அட்மிஷன் எடுத்து இயர் வைஸு உங்கள் ப்ரோக்ராமிங் அகாடமிக் சைக்கிள் அதோட எலிஜிபிலிட்டியை பார்த்து தான் டிசம்பர்லேயே ஜூன்லேயே டிஇ எக்ஸாம்னு முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? செமஸ்டர் வைஸாக இருந்தாலும் இயர் வைஸாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நமக்கு எக்ஸாமே எழுத முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் ஹெல்ப்புக்கு எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.